ராமநாராயண ராம். இன்று நாம் ராம மற்றும் பீஜ மந்திரம் பற்றி பேசப் போகிறோம். ராம மந்திரம் மற்றும் பீஜ மந்திரம் ஒரே பொருள் கொண்டவை. எப்படி ஒரு ரூபாயின் ஒரு பக்கத்தில் ரூபாய் எழுதப்பட்டிருக்கும், மறுபக்கத்தில் வேறு ஒன்றாக இருந்தாலும் அது ஒரு ரூபாயாகவே இருக்கும். அதுபோலவே ராமநாராயண ராம் என்ன? இது சர்வ சக்திமான இறைவன் பெயர். நான் எப்போதும் சொல்வது போல ராம் என்று சொல்வது வானத்தை குறிக்கும். எல்லாவற்றுக்கும் வானமே மூலமாக உள்ளது. இரண்டாவது மற்றும் கடைசி ராம் என்று குறிப்பது ஜீவ குலத்தை குறிக்கிறது. ராமநாராயண ராம் என்பது ஒரு ஒலி, ஒரு வார்த்தை, இறைவனின் பெயர். நாம் வழிபாடு செய்கிறோம், தெய்வத்தை பல்வேறு பெயர்களில் அழைக்கிறோம். ஆனால் எந்த தெய்வமும் ஒருபோதும் ஒருவரிடம் என்னை வழிபாடு செய் என்று சொல்லவில்லை. இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் பல்வேறு மதங்களை உருவாக்கி அவரவர் தீட்சை பெறாமல் இருந்தாலும் ஜபம் செய்யலாம். அவரது பெயரை கீர்த்தனம் செய்ய வேண்டும். அவரை மனதளவில் அழைக்க வேண்டும். அவரை அடைவதற்காக மனதிலிருந்து சக்தியை எழுப்பி அழைக்க வேண்டும். அவர் வந்து நம்மை தன் அருகில் சேர்ப்பார். சந்நியாசி கபீர் தொடர்ந்து ஹரி ஹரி என்று சென்று கொண்டிருப்பார். பின்னால் ஹரியே வந்து கபீர் கபீர் என்று அழைப்பார். அவ்வாறே நாமும் பின்பற்ற வேண்டும். ராமநாராயண ராம் மற்றும் பீஜ மந்திரம் வேறு வேறு போல தோன்றினாலும் அவை ஒன்றே. அறிவு, மனம், உடல் இவை வேறுபட்டவை போல் தோன்றினாலும் அவை அனைத்தும் ஒன்றே. அதேபோல் காற்று, தண்ணீர், சூரியன், பூமி ஆகியவை தனித்தனியாக இருந்தாலும் அவையெல்லாம் வானத்தின் அங்கங்கள். நாமும் ஜீவகுலம், வானத்திலிருந்து வந்தவையே. வானமே எங்கள் வீடு, அது தந்தையும் தாயுமாகும். அதனுடைய பெயரே ராமநாராயண ராம். அதுவே இறைவன், பரமாத்மா. மேலும் அது அனைத்தும் வானமே. நாம் இறைவன் இறைவன் என்று அழைத்தால் நாம் ஒரு பிரச்சனை சந்திக்கும் போது ஏதாவது தெய்வம் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் வருகிறேன் என்று சொல்வதில்லை. ஆனால் இயற்கை மட்டுமே நம்மை வாழ வைப்பது. இயற்கையின் வளங்களை நாம் பெற்று அவற்றின் மூலம் நம்முடைய பிரச்சனைகள் தணிக்கின்றன. இயற்கை இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது. முன்னோர்கள் எல்லோரும் இயற்கையையே வழிபட்டனர். நாம் தெய்வம் பற்றி பேசும்போது மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தெய்வங்களை சிறிய கோவில்களில் வைத்து குறைந்த அளவு தண்ணீர் மற்றும் சிறிய தட்டில் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். ஆனால் தெய்வத்திற்கு இவை தேவையில்லை. அவர் எல்லோருக்கும் சர்வ சக்திமானவன். மனிதர்களால் அளிக்கப்படும் பொருட்கள் அவருக்கு தேவையில்லை. நாம் தெய்வத்தை நம்பி பிறந்தோம். இறுதியில் தெய்வமாகவே நாம் இருத்தல் வேண்டும். மீது உள்ளவரின் ஆசீர்வாதத்தால் நாம் இங்கே வந்துள்ளோம். எங்கள் உள்ளத்தில் உள்ள குறைகளை நீக்கி தெய்வம் நம்மை பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். இது அவன் அருள்தான். ஆனால் சிலர் மதத்தை உருவாக்கி அதன் மூலம் மக்களை ஏமாற்றுகின்றனர். அறிவு என்ற பெயரில் தவறான அறிவுரைகளை வழங்குபவர்கள் என்னை சந்தித்துள்ளனர். அவர்களுக்கு மதம் என்றால் என்ன என்பதை நான் விளக்குவேன். நாம் எந்த மதத்தின் நூலையும் எடுத்து பார்ப்போம். அதில் சூரியனும் பூமியும் ஒரே இடத்தில் நிற்பதாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் படித்தவனோ சூரியன் ஒரே இடத்தில் இருக்கும், பூமிதான் சுற்றுகிறது என்று கூறுகிறான். இதன் பொருள் மதத்தின் பேரில் எழுதப்பட்ட அந்த நூல் தவறானது என்பதே. அதனால் நான் எப்போதும் மக்களை அழைத்து விளக்குகிறேன். நானும் உணர்ந்து கொள்கிறேன். நான் எப்போதும் இதையே சொல்வேன். நான் என் குருவின் வார்த்தைகளை ஆதாரத்துடன் சொல்லுகிறேன். என் குருவும் தனது குருவின் வார்த்தைகளை கேட்டார். ராமநாராயண ராம் என்ற பெயரே உண்மை. ராம என்ற பெயரை மக்கள் தங்கள் மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆழமாக கேட்க வேண்டும். அறிவின் வார்த்தைகளை கேளுங்கள், அது இதை சத்தியமாக ஏற்றுக்கொள் என்று சொல்கிறது. எங்கள் அறிவு நமக்கு எது உண்மை எது பொய் என்பதை சொல்கிறது. அறிவு நமக்கு இறைவன் யார் என்பதையும் எது சரி எது தவறு என்பதையும் புரிய வைக்கிறது. 1924ஆம் ஆண்டில் குரு பாலக் பிரம்மசாரியாரிடமிருந்து எனக்கு தீட்சை கிடைத்தது. ஒரு உறவினருடன் நான் பாலக் பிரம்மசாரியாரை சந்திக்க சென்றேன். நான் முன்பிலிருந்தே மத மற்றும் கர்ம வழியில் இருந்தேன். 500 பேர் உட்கார்ந்திருந்த இடத்தில் குரு அவர்கள் சிலரை அனுப்பி, சோனாப்பூரில் இருந்து சங்கர் சர்க்கார் வந்துள்ளார், அவரை இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் என்னை குருவின் அருகே கொண்டு சென்றனர். குரு அவர்கள் என்னை என் பெற்றோர் கூட அளிக்காத அளவுக்கு அன்பாக பார்த்து கொண்டார்கள். குரு அவர்களுக்கு நான் ஏற்கனவே தெரிந்தவனாய் இருந்தேன். அவர்கள் என்னுள் பீஜ மந்திரத்தை விதைத்தார்கள். எனக்கு தியானிக்க ஒரு சுருக்கம் எங்கள் கையில் கொடுத்தார்கள்.
அதை ஜெபம் செய்ய ஆரம்பித்த போது அவரது தத்துவமும் நூலும் என்னை ஆழமாக பாதித்தன. எனக்கு புதிய வாழ்க்கை கிடைத்தது. அவர்கள் என்னிடம், உன்னும் இறைவனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, நீயே அனைத்தும், உன்னுடைய அறிவை உணர்ந்து அதன் மதிப்பை காப்பாற்று, அதுதான் நமக்கு எது சரி எது தவறு என்பதை சொல்லும் என்றார்கள். ஒருவர் தமது அறிவை உணர்ந்தால் அவருக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கிறது, வேற எதற்கும் தேவையில்லை. அதுவே கர்மம் செய்யும், அதுவே தர்மமாகும், அதுவே நமக்கு உடலில் சக்தியை உருவாக்கும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதத்தை தேடி ஏன் ஓட வேண்டும்? நாமே இறைவன். இந்த பூமியில் உள்ள அனைத்தும் வானத்திலிருந்துதான்.